மேடை அனுபவங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா எங்களுக்கு? அந்த அனுபவத்தை ரசிப்போமே. நீங்கள்லாம் என்ன அழகாக ரசிக்கிறீங்க. நீங்கள் நான் கொடுத்து வச்சுவேன். இவ்வளோ நல்ல சுவைஞர்கள் கிடைக்கிறது ரொம்ப பாக்கியங்கய்யா. சேலம் அம்மாப்பேட்டையில் பேசுகிறேன் பட்டிமன்றம் சார். நான் தான் நடுவர். இந்த பக்கம் 2 பேர், இந்த பக்கம் 2 பேர். நான் தான் ஆரம்பிக்கிறேன். பசங்க முன்னாடி என்ன அன்பாக கேட்குறான் தெரியுமா? கிளாஸ் ரூமில் கூட அப்படி கேட்க மாட்டான். அவ்வளோ அன்பாக கேட்குறான். அங்கேருந்து ஒரு அம்மா வேகமாக வந்தது சார். ஒரு அவங்க புள்ள போலகுது. இழுத்து போட்டு ஏன் முன்னாடியே அடிக்குது. இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவியாடா? இந்த மாதிரி இடத்துக்கு வருவே? 4 பேர் 4 விதமாக பேசுவான்டா. கெட்டு சீரழிஞ்சு விடுவேன். வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா. அப்போ தான் நான் பேசிங்கிறேன். எனக்கு எப்படி இருக்கும் சார்? அந்த பட்டிமன்றம் ஒழுங்காக நடத்த முடியுமா என்னால்? ரொம்ப ரொம்ப சிக்கல் சார். நீங்கள் மேடையில் ஜெயிக்கிறது மட்டும் லேசுன்னு நினச்சிங்கிறீங்களா? அன்பு பெரியவர்களே, அருள் மிகுந்த தாய்மார்களே என்ற அப்படியே ரிப்பீட் ஆகுது. மைக்காரர்கிட்ட கேட்டேன், எதிரொலிக்குதுப்பா தம்பின்னா. இல்லை சார், எல்லாமே சரியாக தான் இருக்குதுன்னாரு. மறுபடியும் சொல்கிறேன், சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம்னு அதே ரிப்பீட் ஆகுது. சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம். தம்பி கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுப்பான். அவரும் டெஸ்ட் பண்ணி, இல்லை சார் ஒரு பிரச்சனை இல்லைன்னு. அப்புறம் நான் சொன்னேன், சங்க இலக்கியம் இடைக்கால இலக்கியம் தற்கால இலக்கியம் இவையெல்லாம் அறத்தை மையப்படுத்தித்தான் அன்பை போதித்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் நாம் படித்து மகிழ காலமாகும் என்பதனாலே சுருக்கமாக உங்களிடத்தில் உரையாற்ற விரும்புகிறேன் போது உம்மா நீட்டாக சொன்னால் நான் எப்படி திருப்பி சொல்கிறதுன்னு. அப்புறம் தான் பின்னாடி பார்க்குறேன், ஒரு ஆள் படுத்துக்கினே இதை சொல்லிங்கிறான் சார். அவன் எங்கே போயிருப்பான்றது உங்களுக்கு தெரியும் சார். உண்மையை அனுபவித்து சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ நெருக்கடி, ஒரு நெருக்கடி நமக்கு வருகிற போது தான் நாம் யார் என்பது நமக்கே தெரியும். நெருக்கடி நம்ம மேலே கோவப்படக்கூடாது.